ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ லெக்சர் 7 என்ன பார்க்க போறோம்னா லெக்சர் 5ல பார்த்த கான்செப்ட்ஸோட கொஸ்டின்ஸ் தான் லெக்சர் 7ல பார்க்க போறோம். லெக்சர் 6ல நம்ம பாதி கொஸ்டின்ஸ் பார்த்துப்போம். ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கூட நம்ம பார்ப்போம், இந்த வீடியோலையும் பார்ப்போம். ஓகே, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூ கியூ ஸ்மால் கியூ இருக்கு, கேபிட்டல் கியூ நடுவில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூணும் இந்த கேபிட்டல் கியூ சார்ஜ் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கும். கரெக்டாக இது என்ன பண்ணுறோம்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் லைட்டாக டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதை வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு கொஸ்டினே கொடுத்துறாங்க. இப்போ displaces from mean position, then find the time period of oscillation. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன டைப் ஆஃப் ஈக்குலிபிரியம்ல இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கியூ லைட்டா இங்க மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேபிட்டல் கியூவும் ஸ்மால் கியூவும் ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த ரிப்பல்சன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இந்த ஸ்மால் கியூ கேபிட்டல் கியூ ரிப்பல் பண்றது இந்த ரிப்பல்சன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் ஓவராலா லெஃப்ட் சைடு பார்த்துருக்கும். மீனிங் அது வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது ரீச் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது. ஸோ இட் இஸ் இன் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ல இருக்கும்போது நம்ம லைட்டா டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆசிலேட்டரி மோஷன் போகும். கரெக்டா, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்படி ஆசிலேஷன் ஆகுது, அதாவது இந்த கேபிட்டல் கியூ சார்ஜ் நம்ம மூவ் பண்ண உடனே இது வந்து மெயின் பொசிஷனை வச்சு இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா, ஸோ இப்படி ஆசிலேட் ஆகுறப்ப அந்த ஆசிலேஷனுடைய டைம் பீரியட் என்ன அப்படின்றத கேட்குறேன். ஓகே, டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா டிஸ்பிளேஸ் பண்ண உடனே அதுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிப்போம். மீனிங் நம்ம வந்து இந்த கான்ஃபிகரேஷன்ல இதுதான் வந்து மிட் பாயிண்ட், இதுதான் செகண்ட் சார்ஜ். ஆனால் நான் என்ன பண்ண போறேன்னா இதை லைட்டா டிஸ்பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த கேபிட்டல் கியூ சார்ஜ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் எஃப் நெட். இந்த எஃப் நெட்டை நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். இந்த எஃப் நெட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இந்த டிஸ்டன்ஸ் எல் நமக்கு தெரியும், இதுவும் எல் தான். இந்த ஸ்மால் கியூல வந்து கேபிட்டல் சென்டர் மிட் பாயிண்ட்டுக்கு எல் தான் டிஸ்டன்ஸ். இப்போ இதை பார்ட்டிகல் நம்பர் 1, இதை பார்ட்டிகல் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ரெண்டுமே ஸ்மால் கியூல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளும் கேபிட்டல் கியூக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா எல் பிளஸ் எக்ஸ். ஏன்னா நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் மூவ் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து F1 வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் F1. ஓகேவா, இந்த F1ஓட மேக்னிடியூட் என்ன கே கியூ கியூ டிவைடட் பை எல் பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா, தென் F2 ஃபோர்ஸ் என்னன்னா கே கியூ கியூ. டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து இந்த ஸ்மால் கியூக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எல். நம்ம எக்ஸ் அளவு மூவ் பண்ணிருக்கிறதால அது சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ எல் மைனஸ் எக்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ். நம்ம சொல்றது இந்த டிஸ்டன்ஸ் சொல்றோம். இந்த டிஸ்டன்ஸ் என்ன எல் மைனஸ் எக்ஸ், எல் மைனஸ் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். நெட் ஃபோர்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் நெட். எஃப் நெட் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்தா இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்துருக்கிறதால நம்ம F2 மைனஸ் F1 பண்ணும். F2 மைனஸ் F1 பண்ணும். நம்ம அப்படியே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தோம்னா இது வந்து எல் பிளஸ் எக்ஸ். கரெக்டா, ஸோ டினாமினேட்டர்ல வேல்யூ அதிகமாக இருக்கு, ஸோ F1 ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். F2 பொறுத்தவரை டினாமினேட்டர்ல வேல்யூ கம்மியா இருக்கு, ஸோ F2 ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மீனிங் மேக்னிடியூட் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு F2 தான் அதிகமாக இருக்கும், F1 கம்மியா இருக்கும். ஸோ லார்ஜர் மைனஸ் ஸ்மாலர் நம்ம இங்கே அப்ளை பண்றோம். அப்படி பண்றப்ப என்ன ஆகுது கே கியூ கேபிட்டல் கியூ டிவைட் பை எல் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கே கியூ கேபிட்டல் கியூ டிவைட் பை எல் பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ நான் நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன பண்ண போறேன்னா காமனா உள்ள டேர்ம்ஸ் கூட எடுக்க போறேன். அப்ப இதில் உள்ள காமனான டேர்ம்ஸ் எடுத்தோம்னா 1 by L minus x the whole square minus 1 by L plus x the whole square.
இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். பண்ணோம்னா கே கியூ கேபிட்டல் கியூ L plus x the whole square minus L minus x the whole square divided by L minus x whole square L plus x whole square. கரெக்டா? ஸோ மேலே உள்ள டேர்ம் பார்ப்போம். மேலே உள்ள டேர்ம் எப்படி இருக்குன்னா a plus b the whole square minus a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா? இதுக்குள்ள ஆன்சர் என்ன 4ab. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ஆயிருது அப்படின்னா கே கியூ கேபிட்டல் கியூ 4abனா 4 டைம்ஸ் ஆஃப் எல் எக்ஸ் டிவைடட் பை கீழே உள்ள ரெண்டு டேர்முக்குமே ஸ்கொயர் இருக்கிறதால நான் ஸ்கொயரை காமன் எடுக்கிறேன். ஸோ எல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எல் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த எல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எல் பிளஸ் எக்ஸ் எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஸோ அதோடைய ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ எப்படி மாறுதுன்னா கே கியூ கேபிட்டல் கியூ 4 L minus x divided by 4 LX divided by L square minus x square the whole square. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். என்னன்னா நம்மளோட சார்ஜ் இருக்குல்ல அதை நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணிக்கோம்ல. ஸோ நம்ம டிஸ்பிளேஸ் பண்ண அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு. ஓகேவா? மீனிங் எக்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ் தென் கேபிட்டல் எல். ஸோ இந்த அப்ராக்சிமேஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இதை எலிமினேட் பண்ணிட்டா இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி ஆயிருதுன்னா கே கியூ கேபிட்டல் கியூ 4LX டிவைட் பை எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப எல் பவர் 4 ஆயிரும். ஓகே, ஸோ எல் பை எல் பவர் 4 என்னன்னா எல் கியூப் ஆயிரும். அப்போ கே கியூ கேபிட்டல் கியூ 4x டிவைட் பை எல் கியூப். ஓகே, நான் இப்போ இதை மட்டும் தனியாக எழுதுறேன். கரெக்டா இந்த மாதிரி இருக்கா? இப்போ நான் அதை எப்படி எழுதிக்கிறேன்னா எஃப் நெட் ஈக்குவல்ஸ் டு கே கியூ கேபிட்டல் கியூ டிவைடட் பை எல் கியூப் 4 நான் முன்னாடி எழுதிக்கிறேன் எல் கியூப். ஸோ எல் கியூப் டைம்ஸ் எக்ஸ். இதை நீங்கள் பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் நல்லா பாருங்க. 4k ஸ்மால் கியூ கேபிட்டல் கியூ எல் கியூப் இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸை நான் வந்து கே டேஷ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எஃப் நெட் ஈக்குவல்ஸ் டு கே டேஷ் எக்ஸ். இதை நான் எஃப் ஈக்குவல்ஸ் டு கேஎக்ஸ். இதை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்னா ஆசிலேஷன் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஆசிலேஷன் சாப்டரில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எஃப் நெட் வந்து எஃப் வந்து என்ன இருக்குன்னா கேஎக்ஸாக இருக்கும். ஸோ அதே கண்டிஷன் தான் இங்கே இருக்குது. இந்த கே இருக்குல்ல, இந்த கே தான் என்னன்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கே டேஷ் மட்டும் தனியாக எழுதிக்கும். 4k q கேபிட்டல் Q டிவைட் பை எல் கியூப். ஓகேவா? நம்ம அதே சாப்டர்ல படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம். கரெக்டா? இங்கே கேன்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், நமக்கு இங்கே இருக்கிறது வந்து கே டேஷ். ஸோ நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஒமேகா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4k q கேபிட்டல் Q டிவைடட் பை ml கியூப். இதான் என்ன ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்போ நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோமா? இப்போ நமக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 2π/t நமக்கு தெரியும். ஸோ இதுல இருந்து டைம் பீரியட் என்ன தெரியுது அப்படின்னா ஸோ நம்ம 2π இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்
ml cube divided by 4kqq. இதுதான் டைம் பீரியட். இதுதான் அவங்க கேட்குறாங்க, டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன் இந்த மாதிரி கண்டுபிடிக்கும். நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எஃப்நெட் கண்டுபிடிக்கிறோம். எஃப்நெட்டை சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு f ஈக்குவல்ஸ் டு kx ஃபார்மெட்ல கிடைக்குது. f ஈக்குவல் டு kx ஃபார்மெட்ல ஒரு ஆசிலேட்டரி சிஸ்டம் இருக்குன்னா அது வந்து சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ல இருக்கப்ப நமக்கு SHMல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்குள்ள ஃபார்முலா தெரியும், ஒமேகா இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் k பை m. ஸோ நம்ம அதை யூஸ் பண்றோம். தென் அதை யூஸ் பண்ணி டைம் பீரியட் ஒமேகா ஈக்குவல்ஸ் 2π/t அதை வச்சு நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறோம். இவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ போன கொஸ்டின் மாதிரியே தான், ஆனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க, ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ கியூ கியூ நம்ம ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ் பண்ணதால நம்ம இப்படி எடுத்துருவோமா, இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸை நான் ஒய்ன்னு வச்சுக்கேன். அங்கே எப்படி ஸ்மால் டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்னு வச்சுக்கணும், அதே மாதிரி இங்கே ஸ்மால் டிஸ்டன்ஸை ஒய்ன்னு வச்சுக்கணும். இந்த லென்த் எல்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும், இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். எஃப்நெட் ஓவராலாக கீழே இருக்கும். மீனிங் அந்த நெட் ஃபோர்ஸ் என்னன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். கரெக்டாக எஃப்நெட் வந்து இங்கே என்னன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன ட்ரை பண்ணணும்னா இதோட ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வர ட்ரை பண்ணும். ஆனால் எப்போ அது வந்து மீன் பொசிஷனை அட்டன் பண்ணுதோ அப்போ ஸ்டில் அதில் ஒரு வெலாசிட்டி, ஸ்டில் அது கொஞ்சம் வெலாசிட்டி இருக்கிறதால அது திரும்பி கீழே கொஞ்சம் வந்துடும். ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அடுத்து மேலே ஆக்ட் ஆகும். ஸோ ஓவராலாக அது வந்து ஒரு ஆசிலேட்டரி மோஷனை ஃபாலோ பண்ணும். ஸோ இது ஆசிலேட்டரி மோஷன் இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய டைம் பீரியட் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நம்ம அதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எஃப்நெட்டை கால்குலேட் பண்ணுவோம். எஃப்நெட் ஓகே, நம்ம போன கொஸ்டின் மாதிரி சிம்பிளா எஃப்நெட்க்கு ரெண்டே நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து ரெண்டு வெக்டார்ஸும் சம் ஆங்கிள் தீட்டால வந்து இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு தகுந்தப்ப கண்டுக்கணும். இப்போ இதுதான் வந்து அந்த மைனஸ் கியூன்னு வச்சுக்கோமே, பாயிண்ட் சார்ஜ் மைனஸ் கியூன்னு வச்சுக்கோம். இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இது ரெண்டுக்கும் நெட் ஃபோர்ஸ் எஃப்நெட் கீழே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், சப்போஸ் இதை வந்து நான் எஃப்னு வச்சுக்கிறேன். இந்த எஃப் என்னன்றது கண்டுபிடிப்போம். ஆனால் ரெண்டு சைடு சேமாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும், ஏன்னா சேம் சார்ஜஸ் அண்ட் சேம் டிஸ்டன்ஸில். ஸோ இதை நான் எஃப்னு வச்சுக்கிறேன். இந்த எஃப் நான் என்ன பண்ண போறேன்னா ரிசால்வ் பண்ண போறேன், காஸ் காம்பனன்ட் அண்ட் சைன் காம்பனன்ட். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஒரு எஃப் எடுத்துட்டோம்னா நான் அதுக்கு முன்னாடி என்ன அசியூம் பண்றேன்னா இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நினைச்சுக்கிறேன். இந்த ஆங்கிள் நான் தீட்டான்னு வச்சுக்கிறேன். இந்த தீட்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த தீட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது தீட்டா அப்படின்னா இதுதான் என்னுடைய ஃபோர்ஸ் வெக்டர். இந்த ஃபோர்ஸ் வெக்டர் ரிசால்வ் பண்றப்ப இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா தான் இருக்கும், தீட்டாவா தான் இருக்கும். இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது தீட்டானா இதுவும் தீட்டாவா தான் இருக்கும். அதுபடி இது தீட்டா. கரெக்டா? ஸோ நான் வந்து ரெண்டு காம்பனண்டாக பிரிப்பேன். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸில், இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸில். கரெக்டாக? எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது இது என்னதுன்னா எஃப் காஸ் தீட்டா, ஒய் ஆக்சிஸில் உள்ளது எஃப் சைன் தீட்டா. கரெக்டா? எப்போ நான் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸ் வெக்டர் பிரிச்சேனோ அதே மாதிரி ரைட் சைடுக்கும் பிரிக்கணும். ரைட் சைடுக்கும் நான் பிரிச்சேன்னா அகெயின் இது வந்து எஃப் காஸ் தீட்டா ஆயிரும், இது எஃப் சைன் தீட்டா ஆயிரும். சேம் இதுவும் அதே தீட்டா, ஏன்னா இங்கே தீட்டான்றப்ப இங்கேயும் தீட்டா. ஸோ இதுக்கும் ஃபோர்ஸ் காம்பனன்ஸாக பிரிப்போம். இது தீட்டா, இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது இந்த மாதிரி ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்கு, ஒரு லைன் இந்த மாதிரி கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் தீட்டாவா இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவா தான் இருக்கும். ஸோ இதை தான் நான் இங்கே சொல்றேன். இப்போ பாருங்க, அப்போ அகைன் இதுவும் எஃப் சைன் தீட்டாவா. எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தவரை எஃப் காஸ் தீட்டா, எஃப் காஸ் தீட்டா, அதாவது ஈக்குவல் மேக்னிடியூட்ல உள்ள ரெண்டு வெக்டர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. ஸோ எஃப் நெட் நம்மளோட நெட் ஃபோர்ஸ் என்னன்னா ஒய் ஆக்சிஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதுவும் என்னன்னா எஃப் சைன் தீட்டா பிளஸ் எஃப் சைன் தீட்டா, ஏன்னா ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னா 2f சைன் தீட்டா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கரெக்டா? சரி, நமக்கு தீட்டா வந்து வேரியபிள், தீட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை எப்படி கண்டுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ட்ரிக்னாமெட்ரி இங்கே வந்து யூஸ் பண்றோம். இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்க. இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணப்ப இதுல சைன் தீட்டா வந்து என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். என்ன? ஸோ ஆப்போசிட் வந்து என்னன்னா ஒய், அந்த ஸ்மால் ஒய் சொன்னோம்ல, அந்த ஒய் தான் ஆப்போசிட், டிவைடட் பை ஹைபாட்டனஸ் என்னது, adjacent ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் ரூட். ஸோ எல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட்.
ம் ஆமாம். இப்போ இந்த எஃப் என்னது? எஃப் என்னதுன்னா 2 இன்ட்டு இந்த எஃப்ன்றது இந்த ஸ்மால் கியூக்கும் கேபிட்டல் கியூக்கும் இடையில உள்ள ஃபோர்ஸ். ஸோ கே கியூ கேபிட்டல் கியூ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்னன்னா ஹைபாடனஸ் தான் அந்த டிஸ்டன்ஸ். ஸோ எல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் த ஹோல் ஸ்கொயர். நம்ம ஃபார்முலா ஸ்கொயர் இருக்கிறதால அது போட்டுரும். இங்கே ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அதில் உள்ளதை அப்படியே நம்ம எழுதிக்கணும். ஓகே. ஓகே, இப்போ நம்ம போனதுல டிரைவ் பண்ணதை நான் இந்த இதில் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ எஃப் நெட் ஈக்குவல்ஸ் டு 2k q கேபிட்டல் Q. இங்க என்ன நடக்குது? எல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் அண்ட் ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்க என்னன்னா எல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டு த பவர் 1/2 இருக்கு. ஸோ எல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 1/2 இருக்கு. இது பவர் 1, இது பவர் 1/2. ஸோ ரெண்டே ஜாயின் பண்ணா 3/2 கிடைக்கும். ஒய் டிவைட் பை எல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டு த பவர் 3/2. ஓகே, நம்ம எப்படி போன கொஸ்டின்ல வந்து எக்ஸ் வந்து வெரி வெரி ஸ்மால் தென் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே அப்ராக்சிமேட் பண்ணுறோம். என்னன்னா ஒய் இஸ் வெரி வெரி லெஸ் தென் த டிஸ்டன்ஸ் எல். எல்லோட நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணோம்ல அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம வந்து ஒய் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடக்குதுன்னா 2k q கேபிட்டல் Q ஒய் டிவைடட் பை எல் ஸ்கொயர் 3/2 இது இருக்கு. கரெக்டா? அகைன் இந்த ஸ்கொயர் இது வந்து 1/2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஓவரால் எல் கியூப் ஆயிரும். 2k q டிவைடட் பை எல் கியூப் இன்ட்டு ஒய். இதுதான் என்னன்னா எஃப் நெட். ஸோ எஃப் நெட்ன்றது 2k q டிவைடட் பை எல் கியூப் ஒய். இது எல்லாமே என்னதுன்னா கான்ஸ்டன்ஸ். இதெல்லாமே கான்ஸ்டன்ஸ்ன்றதால இதை நான் வந்து கே டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபைனலாக நமக்கு என்ன ஆகுது? எஃப் நெட்ன்றது கே டேஷ் இன்ட்டு ஒய். அகைன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். நம்ம அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே டேஷ் பை எம். ஒமேகான்றதுனா டைம் பீரியட், அப்போ 2π/t. ஸோ இதுல இருந்து டைம் பீரியட் கண்டுக்கிறோம். t is equals to 2π into square root of m/k dash. நம்ம k dash தெரியும் இல்லையா? அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா m divided by 2k q divided by l cube. இதுதான் வந்து டைம் பீரியட். நம்ம எந்த மாதிரியான சிஸ்டம் கொடுத்தாலும் போதும், அதில் வந்து இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ஆசிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்ம எந்த பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கோமோ அந்த பார்ட்டிகல்ல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எஃப் ஈக்குவல்ஸ் டு கேஎக்ஸ் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா அது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ஸோ அதுக்குள்ள ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒமேகா ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் k/m. தென் அதை சப்ஸ்டிட் பண்ணோம். தென் ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 2π டைம் பீரியட். நம்ம அதை யூஸ் பண்ணி டைம் பீரியடை நெக்ஸ்ட் சிம்பிள் பண்ணுறோம். இவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 identical point charges suspended from a common point by 2 massless strings of length L and initially at a distance of d apart. Because of their mutual repulsion, the charge started leaking at a constant rate. Because of that, charge approach each other with velocity v and it is a function of distance x.
between them. Find the relation between v and x. என்ன சொல்றாங்க, நம்ம லைன் பை லைனா டீகோட் பண்ணுவோம் கொஸ்டின். டூ ஐடென்டிக்கல் பாயிண்ட் சார்ஜஸ், ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு, அது ரெண்டுக்குமே சேம் ஐடென்டிக்கல்னா அது ரெண்டுக்கும் சேம் சார்ஜ். நம்ம வந்து ஒரு ஸ்மால் கியூன்னு வச்சுக்கணும். சஸ்பெண்டட் ஃப்ரம் அ காமன் பாயிண்ட் பை டூ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் எல். ஒரு காமன் பாயிண்ட் இருக்கான், இந்த காமன் பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரெண்டு சார்ஜஸ்மே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்கோம் வச்சுக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் சார்ஜ் வந்து கியூன்னு வச்சுக்கோம். டூ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் எல், இது ரெண்டுக்கும் லென்த் வந்து எல். இப்போ நம்ம கட்டி தொங்க விட்டோம்னா பேசிக்கா என்ன நடக்கும்னா, இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா, ஸோ இது ரெண்டும் ரிப்பல் பண்ணும். ஸோ இது ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா, இது ரெண்டும் ரிப்பல் பண்ணிட்டு இருக்கும். அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் நான் வரையறேன் இப்ப. And initially at a distance of d apart. ஸோ இந்த ரெண்டு சார்ஜ் இருக்குல்ல, இந்த ரெண்டு சார்ஜுமே dன்ற டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருக்கும் இனிஷியலா at time t equal 0. இதை நம்ம இப்படியே விட்டோம்னா இந்த ரெண்டு சார்ஜஸ் இப்படியே ஏர்ல சஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில மியூச்சுவல் ரிப்பல்ஷன் இருக்கு. ஸோ இது ரெண்டும் அப்படியே சஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, the charge started leaking at constant rate. கான்ஸ்டன்டான ரேட்ல இந்த சார்ஜ் வந்து லீக் ஆகுது. மீனிங் இந்த கியூ வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது, கியூவோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ ரெடியூஸ் ஆக ஆக என்ன ஆகும், இப்போ நமக்கு ஃபோர்ஸ் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குல்ல எஃப், இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் Q1 Q2. கரெக்டா, இங்கே ப்ராடக்ட் ஆஃப் Q ஸ்கொயர். ஸோ இந்த இடத்த பொறுத்தவரை எஃப் ப்ரொபோர்ஷனல் டு Q ஸ்கொயர். இப்போ இந்த சார்ஜ் வந்து லீக் ஆகுது அப்படின்னா, இந்த சார்ஜ் குறையுது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் குறையும். கரெக்டா, ஸோ இந்த ஃபோர்ஸ் குறைய குறைய என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு சார்ஜும் கிட்ட கிட்ட அப்ரோச் ஆகிட்டே வருது. இது ரெண்டு இப்படி அப்ரோச் ஆகிட்டே வரும். கரெக்டா, அப்ப என்ன சொன்னாங்கன்னா இது வந்து vன்ற வெலாசிட்டில அப்ரோச் ஆகும். ஓகேவா, அண்ட் இட் இஸ் a function of distance x. இந்த வெலாசிட்டி என்னன்னா இஸ் a function of distance x. xன்றது ஒன்றும் இல்லை, இனிஷியலா இந்த டிஸ்டன்ஸ் வந்து dல. ஸோ ஆஃப்டர் சம் டைம் t இது வந்து இப்படி குறைஞ்சிரும். இது வந்து இப்படி ஆயிரம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இங்கே வந்துருச்சு, இது வந்து இங்கே வந்துருச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா எக்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ என்னன்னா அந்த பார்ட்டிகிள் அப்ரோச் பண்ணக்கூடிய வெலாசிட்டி இஸ் a function of distance between them. Find the relation between v and x. இந்த vக்கும் xக்கும் உள்ள ரிலேஷனை கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த क्वेश्चन நம்ம டீகோட் பண்ணுவோம். நான் அந்த டயக்ராம் கொஞ்சம் கிளியரா வரையறேன். ஓகே, இப்போ இனிஷியலா இது வந்து dன்ற டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. அட் டைம் tல இதோட டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அட் சம் டைம் t, at some time t, ஏதோ ஒரு டைம் tல இது ரெண்டுக்கு இடையில ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், F equals to K Q1 Q2, அதாவது Q ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இதுதானே இந்த ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸாக இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம ஆக்சிலரேஷனை டிரைவ் பண்ணலாம். அதாவது இந்த சார்ஜர் பார்ட்டிகிள் என்ன ஆக்சிலரேஷன்ல அந்த ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் ஈக்குவல்ஸ் எம்ஏ, அதுல இருந்து ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ என்னன்னா கே கியூ ஸ்கொயர் டிவைட் பை எம் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா, ஓகே. இப்போ ஆக்சிலரேஷனுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஏ ஈக்குவல்ஸ் டு வி டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். கரெக்டாக நம்ம 11th கைனமேட்டிக் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். ஆக்சிலரேஷன் நம்ம ஏ டிவி பை டிஎக்ஸ்னு எழுதலாம். ஸோ நான் இதை வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன். இங்கே அப்ளை பண்ணோம்னா வி டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு கே கியூ ஸ்கொயர் டிவைட் பை எம் எக்ஸ் ஸ்கொயர். ஏன் வந்து நான் இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா,
கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் இடையில உள்ள ரிலேஷன். கரெக்டா? நம்ம ஃபைனலா இந்த ஈக்குவேஷனுக்கு அரைவ் ஆயிட்டோம். இந்த ஈக்குவேஷன்ல கே கியூ ஸ்கொயர் எம் எல்லாமே கான்ஸ்டன்ட், நமக்கு தேவையான எக்ஸ் இருக்கு அண்ட் இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் இருக்கு. ஸோ இந்த ஆக்சிலரேஷன் எடுத்துட்டு நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ்ல மாத்துறோம். ஸோ அதுக்காக தான் வி டிவி பை டிஎக்ஸ் நம்ம இங்கே கொண்டு வரோம். இப்போ என்ன பண்ணோம்? சிம்பிள், நமக்கே தெரியும். ஸோ டிவி இருக்கு, டிஎக்ஸ் இருக்கு, ரெண்டு விஎக்ஸ் ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குல்ல, ரெண்டு வேரியபிள ரெண்டு சைடு செப்பரேட் பண்ணோம், பண்ணிட்டு இன்டெகிரேட் பண்ணோம்னா இது ரெண்டு இடையில ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ v dv equals to k q square divided by m x square dx. இந்த dx மட்டும் நான் அங்க கொண்டு வந்துட்டேன். ஸோ ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ண போறோம். ஓகே, இன்டெகிரேட் பண்ணோம்னா இங்க என்ன வரும்? v ஸ்கொயர் பை 2 வரும். இதுக்கு நம்ம வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். அது என்ன லிமிட்ஸ்ன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே கே கியூ ஸ்கொயர் எம் எல்லாமே கான்ஸ்டன்ட். 1/x ஸ்கொயர் இருக்குல்ல, 1/x ஸ்கொயர் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன வரும்? மைனஸ் 1/x வரும். கரெக்டா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம லிமிட்ஸ் பத்தி கவலைப்பட தேவையில்ல. சிம்பிளா நமக்கு ஆன்சர் சாய்ஸஸ் எப்படி இருக்குன்னா ப்ரொபோஷனாலிட்டியில தான் இருக்கு. v ப்ரொபோஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர், v ப்ரொபோஷனல் டு 1/x, v ப்ரொபோஷனல் டு x பவர் 1/2, இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சாய்ஸஸ் இருக்கு. ஸோ நம்ம ப்ரொபோஷனாலிட்டி மட்டும் எடுத்துப்போம். இங்க வந்து 2, இந்த கே கியூ ஸ்கொயர் பை எம் எல்லாமே கான்ஸ்டன்ட்ன்றதால நம்ம v ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு 1/x அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா v ப்ரொபோஷனல் டு x பவர் 1/2, 1/x பவர் 1/2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா x பவர் மைனஸ் 1/2. ஸோ இதுதான் அந்த 4 சாய்ஸ்ல ஒரு சாய்ஸா இருக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். கரெக்டா? ஸோ வெலாசிட்டி ப்ரொபோஷனல் டு மைனஸ் 1/x ஸ்கொயர்ன்றது தான் அதோட ஆன்சர். ஓகே, நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சிம்பிளா இதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அட் சம் டைம் டி, ஏதோ ஒரு டைம் டீல இது ரெண்டு கேடல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் ஆக்சிலரேஷனுக்கு நமக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல ஒரு ஃபார்முலா தெரியும், v ஈக்குவல்ஸ் டு டிவி பை டிஎக்ஸ். நம்ம அதை அப்ளை பண்ணிருப்போம். தென் அப்போ இதை அப்ளை பண்ணோம்னா இந்த லைனுக்கு நம்ம வரோம், v டி பை டிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு கே கியூ ஸ்கொயர் டிவைட் பை எம் எக்ஸ் ஸ்கொயர். இதில் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வியும் எக்ஸும் மட்டும் தான் இருக்கு. ஸோ வி டேர்ம்ஸை ஒன் சைடாகவும் எக்ஸ் டேர்ம்ஸை ஒன் சைடாகவும் செப்பரேட் பண்ணிடும், பண்ணிட்டு இன்டெகிரேட் பண்றோம், பண்ணிட்டு கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ரொபோஷனாலிட்டியும் மாத்திக்கணும். அவ்வளவுதான், இதுதான் ஃபைனல் ஆன்சர். Okay. A particle of mass m and charge q is released from rest in an uniform electric field. If there is no other force on the particle, then the graph between speed and distance traveled will be அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பார்ட்டிகிள், இந்த பார்ட்டிகிளுடைய மாஸ் m, இதே சார்ஜ் q, இதை வந்து என்ன பண்றோம்னா இது ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகேவா? இட் இஸ் ரிலீஸ்டு இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இது வந்து இ வெக்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். இது என்ன பண்றாங்கன்னா இந்த ரெஸ்ட் பார்ட்டிகிளை இங்க இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணல என்ன நடக்கும்? இதுக்கு ஒரு சார்ஜ் கியூ இருக்குல்ல, ஸோ இதுல ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், எஃப். இந்த ஃபோர்ஸ்னால இந்த பார்ட்டிகிள் என்னது மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இஃப் தேர் இஸ் நோ அதர் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிகிள், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தவிர வேற எந்த ஃபோர்ஸுமே இல்லை, தென் த கிராஃப் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் எக்ஸ் வில் பி. சாய்ஸ் ஆனா ஒரு 4 கிராஃப் இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப், இந்த மாதிரி சம் கிராஃப், சம் இந்த மாதிரி ஏதோ ஒரு 4 கிராஃப் இருக்கு. நம்ம கரெக்டான கிராஃப் வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகே, எதுக்கும் இடையிலனா டிஸ்டன்ஸ்க்கும் வெலாசிட்டிக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இங்க இதுதான் டைம் t = 0, x = 0 டிஸ்டன்ஸ்ல. ஸோ ஆஃப்டர் சம் டிஸ்டன்ஸ் x என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்றத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இப்போ ஸோ இந்த சார்ஜர் பார்ட்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இந்த ஃபோர்ஸ் என்னது?
F equals to QE. ஓகே, நம்ம என்ன கண்டுக்கணும்? வெலாசிட்டி கண்டுக்கணும். டைரக்டா ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டி கொண்டு வர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிலரேஷன் எடுப்போம். ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ MA ஈக்குவல் டு QE. இதுல இருந்து ஆக்சிலரேஷன் என்ன? QE டிவைடட் பை M. கரெக்டா? இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் இடையில ரிலேஷன் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்னன்னா சிம்பிள் லீனியர் மோஷன் தானே. ஸோ நம்ம வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கைனமேட்டிக் ஈக்குவேஷன் போடலாம்னா v ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு v தேவை. vக்கும் sன்ற டிஸ்டன்ஸ் இங்கே வந்து x, இது ரெண்டுக்கும் இடையில ரிலேஷன் தான் நமக்கு தேவை. ஆக்சிலரேஷன் நமக்கு தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, 0 கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா v ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0 ஸ்கொயர் பிளஸ் 2 ஆக்சிலரேஷன்னா QE பை m, டிஸ்டன்ஸ் என்னன்னா x. அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2QE டிவைடட் பை m x. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா v ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு x. ஸோ y ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு xனா கிராஃப் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இல்லை எப்படி கூட வச்சுக்கோமே, வெலாசிட்டி தான் நம்ம y ஆக்சிஸ்ல பிளாட் பண்றோம். ஸோ y ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு x. அப்போ y வந்து எப்படி இருக்கும்? y ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x. y is equal to square root of x கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இது வந்து டிஸ்டன்ஸ், இது வெலாசிட்டி. இந்த கிராஃப் தான் நம்ம பிளாட் ஆன்சர் சூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a particle of charge q and mass m is subjected to an electric field of E is equals to E naught 1 minus a x square in x direction, where a and E naught are constants. Initially, the particle was at rest at x equals 0. Other than the initial position, the kinetic energy of the particle becomes 0 when the distance of the particle from the origin will be. Okay. A particle of charge q, mass m. ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதோடைய சார்ஜ் q, மாஸ் m. ஓகேவா? இஸ் சப்ஜெக்டட் டு அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. மீனிங் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஃபீல்டு வரைஞ்சோம் அப்படின்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ இ வெக்டர்னு சொல்லி நம்ம கான்செப்டாக சொல்லுவோம் இல்லையா? இங்கே வந்து என்னன்னா இந்த இ வெக்டர் வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து மாறுது. இ நாட் 1 மைனஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஐ கேப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ as the distance increases, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து x equal 0ன்னு எடுத்துக்கோமே. x equals to 0. x equal 0னா இந்த பார்ட்டிகல் மூவ் ஆக 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 எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுதுன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஏன்னா 1 மைனஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ல. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் போக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏ இருக்குல்ல, இந்த ஏ அண்ட் இந்த இ நாட் இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? அதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வேரியபிள் வந்து எக்ஸ் தான். அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறிக்கிட்டே இருக்கு. அதர் தேன் த இனிஷியல் பொசிஷனை தவிர்த்து இன்னொரு இடத்துலையும் the kinetic energy of the particle becomes 0 when the distance of the particle from the origin will be. ஓகே, நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்ப x equal 0ல இந்த பார்ட்டிகல் பிளேஸ் பண்றப்ப இது ரெஸ்ட்ல இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இந்த பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்கு. இது வந்து ரெஸ்ட்ல இருக்கப்ப இதோட கைனடிக் எனர்ஜி என்னது? 0. ஏன்னா வெலாசிட்டி 0. கைனடிக் எனர்ஜி என்னதுன்னா half mv ஸ்கொயர். ஸோ வந்து இதுவும் 0 இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுது இல்லையா, இப்படி மூவ் ஆக ஆக ஒரு டைம் மேல திரும்பி இதோடைய கைனடிக் எனர்ஜி 0 ஆகுதான். மீனிங் இது திரும்பி ஸ்டாப் ஆகுது அப்படின்றாங்க. அந்த ஸ்டாப் ஆகுற பாயிண்ட் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன டிஸ்டன்ஸ்ல நமக்கு திரும்பி கைனடிக் எனர்ஜி 0 ஆகும் அப்படின்றதா கொஸ்டின். ஓகே சரி, இப்போ இப்படி வச்சுக்கிறோம். என்னன்னா இனிஷியலா கைனடிக் எனர்ஜி
0. ஏன்னா நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரெஸ்ட்ல இருந்து அந்த பார்ட்டிகுலர் ஸ்டார்ட் பண்றோம். அவங்களே கொடுத்துருவாங்க இனிஷியலி இட் வாஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு. ஃபைனலா கைனடிக் எனர்ஜி 0 ஆஃப்டர் சம் டிஸ்டன்ஸ் x, ஏதோ சம் 10 மீட்டரோ 20 மீட்டரோ தள்ளி இதோடைய வெலாசிட்டி திரும்பி 0 ஆகும் அப்படின்றத கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி 0. இப்போ ஒர்க் டன், இப்போ சப்போஸ் இந்த பார்ட்டிகல் x = 0ல இருந்து அந்த ஃபைனல் பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கும் அப்படின்னா, ஒர்க்ன்றது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். கரெக்டா? ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்னன்னா KE ஃபைனல் மைனஸ் KE இனிஷியல். அப்ப 0 - 0 0. மீனிங் என்னன்னா ஒர்க் டன் ஃபார் மூவிங் a particle from x = 0 to அந்த ஃபைனல் பாயிண்ட்க்கு கொண்டு போறதுக்கு ஒர்க்கே தேவைப்படாது, 0 ஜூல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, அப்ப ஒர்க்ன்றது என்னது? இன்டெக்ரல் f dx. கரெக்டா? நெக்ஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது என்னது? q இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு dx. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது, அது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, E0 1 - ax² dx. ஓகேவா? ஸோ நம்ம டிரைவ் பண்ணி இந்த லைனுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணோம். கரெக்டா? ஸோ Q E0லாம் வந்து கான்ஸ்டன்ஸ், அது வெளியே எடுத்துடலாம். 1 இன்டெகிரேட் பண்ணா x, ax² இன்டெகிரேட் பண்ணா a வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. x³ / 3. ஓகேவா? இப்போ இந்த ஒர்க்கு தான் என்னது? நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம் படி இந்த ஒர்க்கோட வேல்யூ 0 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டா? ஸோ இதை வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த எக்ஸுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, இந்த எக்ஸுக்கு என்ன லிமிட் அப்படின்னா, இனிஷியலாக நம்ம ரெஸ்ட், அதாவது x = 0ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர் சம் எக்ஸ், இந்த எக்ஸை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஆஃப்டர் சம் எக்ஸ், அந்த எக்ஸ் தான் வந்து இதுன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த லிமிட்டை நான் அப்ளை பண்ணுறேன். Q E0 x - ax³ / 3 மைனஸ் 0 அப்ளை பண்ணா என்னது? 0 - 0 = 0. அப்போ என்னன்னா Q E0 x - ax³ / 3 = 0. Q E0லாம் கான்ஸ்டன்ட் தானே, ஸோ அது எல்லாமே போயிடும். x - ax³ / 3 = 0. x = ax³ / 3. ஸோ x³ கேன்சல் ஆச்சுன்னா x² ஆயிரும். அப்போ x² = 3/a, x = √3/a. இதுல மீனிங் என்னன்னா அட் x = 0ல அந்த பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருந்துச்சு இல்லையா, அப்புறமா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஆக்சிலரேட் ஆகி அது வந்து போகுது. சின்ஸ் இது வந்து ஒரு இப்போ இதே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தால் இது ஆக்சிலரேட் ஆகி போயிட்டே இருக்கும், இதுல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சின்ஸ் இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கிறதால ஆஃப்டர் எப்போ இது வந்து x = √3/a டிஸ்டன்ஸ் அது ரீச் பண்ணுதோ அப்பயும் அதோட வெலாசிட்டி என்னன்னா 0 ஆகுது, அதோட கைனடிக் எனர்ஜி 0 ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கொஸ்டின் வந்து இன்ஃபர் பண்றோம்.